ஹாய் மக்களே, இனிய மாலை நேர வணக்கம். உங்களை இந்த சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா கிரீன் பீன் கிரீமி சூப் வித் கார்லிக் டோஸ்ட். ஃபர்ஸ்ட் கார்லிக்கை ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சூப்புக்காக ஆனியனை ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். அப்படியே இப்போ கேரட்டையும் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராக்கோலிக்கு முக்கியமானது தண்டு. அந்த தண்டை நம்ம பீல் பண்ணிட்டு ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். ப்ராக்கோலியும் சாப் பண்ணிக்கலாம். நம்ம மெயின் இன்கிரீடியன்ட் பீன்ஸ் ஸ்ப்ரவுட் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கலாம். அதுல 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணலாம். பட்டர் பாதி மெல்ட் ஆனதும் சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணலாம். அதை நல்லா சாட்டே பண்ணலாம். சாட்டே பண்ணி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கோல்டன் ப்ரௌன் ஆன பேர் எடுத்துக்கலாம். அதே பேன்ல கேஷ்யூவும் கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். மைல்டு ஃப்ரை ஆனப்புறம் சாப் பண்ண ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணணும். ஆனியன் கோல்டன் ஃப்ரை ஆனப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ப்ராக்கோலியை ஆட் பண்ணணும். நல்லா டாஸ் பண்ணுங்க. ப்ராக்கோலி கொஞ்சம் சாட்டே பண்ணப்புறம் கேரட் ஆட் பண்ணுங்க. சாப் பண்ண கேரட் ஆட் பண்ணி அது நல்லா டாஸ் பண்ணணும். மெயின் இன்கிரீடியன்ட் பீன்ஸ் ஸ்ப்ரவுட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா டாஸ் பண்ணலாம். நம்ம வெஜ்ஜீஸ் பாயில் பண்ண வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் பாயில் ஆகட்டும். பாயில் பண்ண வெஜ்ஜீஸ் ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் ஒரு பிளெண்டர்ல பேஸ்டா அரைச்சிக்கலாம். சைட்ல கார்லிக் டோஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுல ரோஸ்ட் பண்ணி வச்ச கார்லிக்கை போட்டுக்கலாம். கார்லிக் ஆட் பண்ணிட்டு ஆரிகனோ ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே சில்லி ஃபிளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அது மேல சுகர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பார்ஸ்லி ஒரு பஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ளேவரை அதிகப்படுத்தும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம பிரெட்ல அப்ளை பண்ணலாம். நல்லா அப்ளை பண்ணலாம். எல்லா கார்லயும் அப்ளை பண்ணலாம். பிரெட்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு பிளேட்ல வச்சிடலாம். அது மேல நம்ம சீஸ் கிரேட் பண்ணிக்கலாம். நல்லா கிரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வெசல்ல பட்டர் ஆட் பண்ணலாம். ஒரு சின்ன கியூப் ஆட் பண்ணா போதும். அது மைல்டா மெல்ட் ஆனதும் அரைச்சி வச்சிருக்கிற சூப் பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பாயில் ஆகட்டும். கொஞ்சம் பாயில் ஆனதும் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 ml ஆட் பண்ணா போதும். சுகர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் பாயில் ஆகும். சைட்ல பபிள்ஸ் வந்தப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இறக்கிடலாம். ஒரு பேன்ல பட்டர் ஆட் பண்ணி பிளேஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ணலாம். சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சீஸ் மெல்ட் ஆனதும் சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், செமையா இருக்கு. இப்போ நம்ம செஞ்ச கார்லிக் பிரெட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், இந்த பிரெட் ரொம்ப நல்லா இருக்கு. இதை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.